வெரி குட் ரெசிபி, ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபி, சிம்பிள் அண்ட் நீட், தி பெஸ்ட். எங்க ஊர் ஸ்பெஷல் தட்டைப்பருப்பு வடை. நல்லா முறுமுறு இருக்கு. முறுமுறு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, சூப்பரா இருக்கு. வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்க வந்து கரூர் வந்திருக்கோம். இந்த கொங்கு பெல்ட்டில் ஏகப்பட்ட ரெசிபி நம்ம பார்த்துட்டு வரோம். அதுவும் தட்டைப்பயிர் வச்சு பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிர் வச்சு சொரக்காய், தட்டைப்பயிர் வச்சு சாதம், தட்டைப்பயிர் வச்சு குழம்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பார்த்துட்டு வரோம்ல. அந்த மாதிரி தட்டை பயிரை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்நாக்ஸ்னால் தட்டைப்பருப்பு வடை சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எங்கள் கொங்கு ஏரியாவில் தட்டைப்பயிறு நிறைய கிடைக்கும். இந்த தட்டைப்பயிறு வாங்கிட்டு இதை வந்து நெரிச்சு வச்சுக்குவாங்க. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிடணும். அடுத்த நாள் வந்து வெயிலில் நல்லா காய வச்சிடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா திருகையில் அதை உடச்சி எடுத்து வச்சுக்குவாங்க. உடச்சி அது நல்லா முரத்தில் போட்டு புடச்சி எடுத்து வச்சுக்கிட்டா தட்டைப்பருப்பு. டவுன் சைடெலாம் வந்து அது காராமணி, எங்கள் ஊர் பக்கம் வந்து தட்டைப்பயிறு. இங்கே கொங்கு பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்நாக்ஸ் சொல்கிறாங்க. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பட்டிக்காட்டுலாம் சொந்த பந்தங்கள்லாம் வர்றதுனா காடு தோட்டத்தில் அலைஞ்சிட்டு அவங்கெல்லாம் வந்து சொல்லிட்டுலாம் வரமாட்டாங்க. திடீர்னு இன்னைக்கு பார்க்க மாமா மச்சான் அக்கா தங்கச்சி பார்க்க போகணுமா, உடனே குடும்பத்தோடு கிளம்புவாங்க, வண்டி கட்டுவாங்க, போவாங்க. அங்கே போய் உட்காந்து தட்டைப்பருப்பு வடை, ஒரு ஜவ்வரிசி சேமியா பாயசம் வச்சு குடிச்சிட்டு விடிஞ்சு எழுந்திரிச்சா மறுபடியும் அவங்கவுங்க பொழப்பு பார்க்க வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த தட்டைப்பருப்பு பார்த்தீங்கன்னா அது ஊற வைக்கிற பக்கம் என்ன, ரொம்ப நேரம் ஊற வச்சா என்ன ஆகும்? இப்போ இந்த தட்டைப்பருப்பு வடைக்கு அதிகமாக மசாலாலாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த தட்டைப்பருப்பு வந்து அதே மாதிரி 1 மணி நேரம் தான் ஊற வைக்கணும். அதிக நேரமும் ஊற வைக்க வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம மிக்சியில் கிரைண்டரில் போடுறோம். மிக்சியில் போடுறதா இருந்தாலும் சரி, கிரைண்டரில் போடுறதா இருந்தாலும் சரி, நம்ம தண்ணி வந்து லேசாக தெளித்து தான் அரைக்கணும். அதில் இருக்கிற ஈரத்தன்மையே போதுமானது. கொரகொரா பக்குவத்தில், ரொம்ப நைஸாக உளுந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாதான் வடை வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக்காக அதில் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி தட்டி போடணும்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபி, நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு குறிப்பாக போடணும். சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா பொடி பொடியாக நறுக்கி நிறைய வெங்காயம் போடணும். இந்த வடை போடும்போது கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அந்த கடலெண்ணெய் இந்த பருப்போடு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதோட பெனிஃபிட் என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். கடலெண்ணெயில் சுட்டால் தான் இதெல்லாம் நல்ல மணமாக இருக்கும். இந்த ரெசிபி நம்மளை சொல்லித்தரப்போம் யாரும் கேட்டினா திரும்பி சரசம்மா. அவங்கள பற்றி உங்கள் எல்லாருமே தெரியும். நம்ம சேனலில் ஏகப்பட்ட ரெசிபிகள் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க, சரச சமையல் சொல்லிட்டு. வாங்க அவங்கள போய் மீட் பண்ணி இந்த ரெசிபியோட நுணுக்கங்கள், அது எப்படி பண்ணுறாங்க, அதோட விஷயங்கள் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். போகலாம். வணக்கம். வணக்கம் தீனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க கொங்கு ஸ்பெஷலில்? இன்றைக்கி உங்களுக்கு தட்டைப்பருப்பு வடை செஞ்சு காட்ட போகிறேன். வெரி குட், வெரி குட். அது போண்டாவும் சொல்லுவாங்க, ரைட்டா? போண்டாவும் செய்யலாம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த தட்டைப்பயிறு வடைக்கு வந்து என்னென்ன பொருள் தேவை, எவ்வளோ தேவை? தட்டைப்பருப்பு வடை சுடுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ அளவுக்கு தட்டைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கோங்க. 6 காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் ஒரு 4 பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சீரகம் வந்து இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். இஞ்சி துருவல் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம். உப்பு தேவைக்கு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. கடலெண்ணெயில் சுட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி காடியா கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். ஓகே. இப்போ தட்டைப்பயிறு, தட்டைப்பருப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, சாரி. பயிருனா முழுசா இருக்கு, முழுசா இருக்கும் பயிறு. இது வந்து அது உடைச்ச பருப்பு. ஓகே, டன். ஸோ இங்கே இந்த பருப்பு வந்து ஊற வச்சிருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்க. இப்போ இது 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி போட்டுக்கிறதால கிரைண்டரில் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த தட்டைப்பருப்பு ஆக்சுவலாக எத்தனை மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும்? 1 மணி நேரம் ஊறினா போதும். சமயத்தில் நமக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதிகமானால் போதும். அதுக்கு மேலே ஊற வச்சா எண்ணெய் குடிச்சு. ரைட், இதான் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க ஆரம்பிச்சலாமா? அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த காஞ்ச மிளகா ஊற வச்சுருக்கீங்க, எதுக்காக ஊற வச்சுருக்கீங்க? கிரைண்டரில் போடும்போது அப்படியே மிளகா வந்து முழுசாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் இதை ஊற வைக்கும் போதே அதையும் ஊற வச்சுட்டா நல்லா அரைப்பட்டுரும். சரி, இப்போ நீங்கள் அரைச்சிட்டு காமிக்கிறீங்களா? அரைச்சிடலாம். என்ன பக்குவத்தில் அரைக்கணும்? கொரகொரா பக்குவத்தில். ரொம்ப நைஸாக உளுந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாதான் வடை வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். சரி. அரைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணியே விடலை. அந்த தட்டைப்பருப்பில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கூட தண்ணியே விடலை. இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக
அதாவது கொஞ்சம்னா ஒரு 90% அரைச்சிக்கலாம். 80 to 90% அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. மிளகா அரைபடாது அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் தட்டைப்பருப்பு ஒரு கை அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அந்த மிளகாயும் ஊற வச்ச மிளகாயும் கிள்ளி போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிட்டோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டோம். சரி, ஓகே. உப்பு சேர்க்கல. கல் உப்பு சேர்த்தா அரைக்கும் போது தண்ணி விட்டுரும். அதனால நம்ம எண்ணெயில் போடும்போது உப்பு சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உப்பு சேர்க்கல. ஒரு சொட்டு கூட தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். ஓகே, டன் புரியுது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே இருக்கிறது எல்லாம் போட்டலாம். எல்லாமே போட்டு. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நான் சின்ன வெங்காயம் பார்த்தா ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே. நல்லா பொடியாக நறுக்கியிருக்கோம். இருந்தாலும் இந்த தட்டைப்பருப்பு வடைக்கு வந்து நம்ம நல்லா கையில் நொறுங்க பிசையணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு போட்டால் தான் இந்த வெங்காயத்தோட வாசம் அந்த வடையிலேயே இறங்கும். ஓ, அப்படியா? ஆமாம். அதனால் வந்து நம்ம நறுக்குனதையும் வந்து கையில் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஓகே, தண்ணி விட ஆரம்பிக்காதா? தண்ணி விடாது. ஓகே, நம்ம பிசைஞ்ச உடனே போட்டுறோம் இல்லையா, உடனே சொல்கிறோம், அதனால தண்ணி விடாது. ஓகே. இப்போ நான் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ இதில் சேர்க்குறேன். நம்ம நார்மலாக வடை போடுறோன்னா என்ன பண்ணுவோம்னா அந்த வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே தட்டி போட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் வெங்காயத்தை நல்லா புளிஞ்சு போடுறாங்க. இந்த வெங்காயம் தான் வந்து இந்த தட்டைப்பருப்பு வடைக்கே வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகே. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. தட்டைப்பருப்பு வடைக்கு இப்படி தான் செய்யணும். ஓகே, அதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்பெஷலுக்கு. அடுத்தது பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே, எல்லாமே ஒரே தட்டில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி இந்த எல்லாத்தையும் போடலாமா? போட்டலாம். இஞ்சி வந்து தட்டைப்பருப்பு வாயுங்கிறனால துருவிட்டு கண்டிப்பாக இதுக்கு சேர்க்கணும். ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து இவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸே. இதோட கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை. இப்போ நம்ம வந்து அடிஷ்னலாக கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாமே டேஸ்ட்டுக்காக போட்டுக்கிறோம். அந்த டைமில் கொத்தமல்லிலாம் போட மாட்டாங்க? ஆமாம், போட மாட்டாங்க. ஊர்ல எல்லாம் கிராமத்தில் வந்து தட்டைப்பருப்பு போட்டானா இப்போ நான் போட்ட இன்க்ரீடியன்ஸோட சீரகம், கருவேப்பிலை, உப்பு அவ்வளோதான். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகாயும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு. சரி, ஓகே. கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் உப்பா? கருவேப்பிலை நாங்கள் இந்த கருவேப்பிலையை அப்போதைக்கு நல்லா கையில் கிள்ளிட்டு போட்டுடணும். ஓகே. இந்த மாதிரி தான் இந்த தட்டைப்பருப்பு போண்டாவுக்கு போடுவாங்க. இப்போ உப்பு போடுறோமா? உப்பு ஃபைனலாக போட்டுக்கலாம். ஓகே. இப்போ சீரகம் போடுறோம். சீரகம் வந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த சீரகத்தை அப்படியே போட்டுறக்கூடாது. இப்படி கையில் எடுத்து இப்படி உள்ளங்கையில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி போடணும். அப்போ தான் அந்த சீரகத்தோட மனம் நல்லா கொடுக்கும். அதாவது நல்லா நுணுக்கி போடணும். நல்லா தேய்ச்சி. சரி, டன். சோம்புலாம் போட முடியுங்களா? சோம்பு வேண்டாம். இந்த பூண்டு அதெல்லாம் இல்லை. ஓகே, டன். அடுத்தது உப்பு. இந்தாங்க கடைசி உப்பு. இப்போ தூள் உப்பு தான் சேர்க்குறோம் இதுக்கு. கல் உப்பு போட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே நீங்கள் வடை போடணும். ஆமாம், இல்லை தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலந்தாச்சு. ஓகே. இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பக்குவத்தை காட்டுங்களேன். நார்மல் வடை மாதிரியே தான் இருக்கும், ரைட்டா? நார்மல் வடை மாதிரி தான் இருக்கும். ஓகே, நார்மல் வடை மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த விஷயம் எதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன்னா உங்களுக்கு தெளிவாக வீட்டில் பண்ணும்போது வடைதாங்க நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன நுணுக்குகள், சின்ன சின்ன வித்தியாசம். கண்டிப்பாக. எனக்கு இந்த வெங்காயம் க்ரஷ் பண்ணுறது இங்கே வந்து தெரியுது. எனக்கு இதுக்குமே தெரியாது. வெங்காயம் க்ரஷ் பண்ணி போடணும், சீரகம் தேய்ச்சி போடணும், கையில் தேய்ச்சி போடுறது. ஓகே, டன். இதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது. சரி, ஓகே. இப்போ சட்டி வச்சாச்சு. ஆமாம். இப்போது நமக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட இருக்கு காடிய கடலை எண்ணெய் கொடுத்துருக்கோம். கடலை எண்ணெயில் சுட்டால் தான் இதெல்லாம் நல்ல மணமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்க நிறைய இடத்துல வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் பலகாரங்கள் நம்ம வீட்டில் பண்ணும்போது இந்த முறுக்கோ இல்லை வடையோ கடலை எண்ணெய் சாப்பிட்டா மட்டும்தான் அது நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுற வேண்டியது. இப்படி இலையை தட்டி போடுறீங்களா கையில் தட்டி? கையில் தட்டிக்கலாம். கையில் கொஞ்சம் தண்ணி நனைச்சிக்கணும். சரி. நனைச்சிட்டு இது மட்டும் எடுத்து டிப் பண்ணிட்டு. ஆமாம், டிப் பண்ணிட்டு அப்படியே தட்டி போட வேண்டியதுதான். இதுக்கு வந்து ஹோல்லாம் கிடையாது. அப்படி போடுறோமா? அவ்வளோதான். அவ்வளோதான். நல்லா நம்ம தட்டைப்பருப்பு வடை போண்டா செலக்ட் பண்ண நேரம் பாருங்க, நல்ல மழை பெஞ்சிருக்கு. சூப்பர். மழைக்கு சூடாக செஞ்சு கொடுக்குறோம், சாப்பிடுங்க. ஓகே. போண்டாவும் போடுவாங்கல்ல? போண்டா சூப்பராக வரும் இதில். போடுங்க, ஒரு போண்டா போடுங்க. இந்த போடுறேன். இந்தாங்க கையில் ஒன்று தொட்டுக்குங்க. தண்ணி தொட்டு போட்டால் தான் ஒட்டாமல் வரும். அதாவது இப்போ மணி 6 மணி, சுட சுட ஒரு டீயும் இந்த மாதிரி ஒரு வடையும் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.
கரெக்டான சூடில் அந்த வடையை போட ஆரம்பிச்சிருக்கோம். போட்டாச்சு. போண்டாவும் போட்டிருக்கோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டேன். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. சரி ஓகேடா. எண்ணெயை விட்டு நல்லா முதந்து மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கரண்டி உள்ளே போடணும். இல்லைன்னா கீழே ஒட்டியிருக்கோம், அப்போ வந்து உடைய ஆரம்பிக்கும். இது ஒரு பேசிக்கான விஷயம். இது மாதிரி சமையல் பண்ணும்போது வடை ஃப்ரை பண்ணும்போது என்ன அந்த எண்ணெயில் அப்படியே பொரிஞ்சு அப்படியே மேலே வந்து கரெக்டான பக்கம் நல்லா முதல்ல பொங்கி வந்து பாருங்க. வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அப்பப்போ பிரமாதம். அந்த எண்ணெயோட சூடு பாருங்கள், கரெக்டான பக்கத்தை வச்சு போடும்போது தான் நம்ம கலர் நல்லா வரும். கண்டிப்பாக இதில் நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எங்கள் ஊர்ல எல்லாம் திடீர் விருந்தாளி வந்தாங்கன்னா டக்குன்னு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் சமையல் பண்ணுற நேரத்தில் 1 மணி நேரம் ஊற வச்சு டக்குன்னு ஒரு போண்டாவை உடைய தட்டைப்பருப்பில் போட்டு கொடுத்துருவாங்க. நான் வந்துட்டே இருக்கேம்மா வீட்டுக்கு அப்படி சொன்னால் டக்குன்னு போடலாம், ஊற வச்சு போடலாம். ஓகே. அந்த காலத்தில் கிராமத்துல எல்லாம் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டுலாம் வரமாட்டாங்க. வந்து சாயங்கால நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு யார் வீட்டுக்கு விருந்து போகணும்னாலும் சாயங்கால நேரம் போவாங்க, ராத்திரி படுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த சாயங்காலம் தான் இது போடுவாங்க. ஓகே 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 சூப்பர். இப்போ பாருங்க நல்லா செவந்து வருது பாருங்களேன். இந்த போண்டாலாம் வந்து வெந்துருச்சு. ஓகே, நல்ல கலர் மாதிரி வருது. கலர் சேஞ்ச் ஆகி வருது. தொட்டுக்கு எதுவும் தேவையில்லை. தொட்டுக்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட்டா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப அருமையா இருக்கும். ஓகே டன். இப்போ நம்ம இந்த போண்டாலாம் எடுத்துடலாங்க. வெந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சா? போண்டா வடை எல்லாம் ஒன்று தான், ஆனால் சைஸ் தான் வேறு. இருந்தாலும் அந்த போண்டாவே நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நல்லா முறுமுறு இருக்குங்க. நீங்கள் எடுத்து போடுங்க, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே. சாப்பிட சாப்பிட திகட்டாது இந்த போண்டா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெரி நைஸ். உப்பு சரியா இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் செட் போட்டுட்டு உப்பு பத்தல தேவைன்னா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். அவங்க ஃபர்ஸ்டே சொன்னாங்கல்ல, அரைக்கும் போது வந்து நைஸ் அரைக்க கூடாது சொன்னாங்க. அது இப்போதான் தெரியும். நீங்க சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸ் ஆச்சுன்னா மலமலன்னு போயிடும். ஆனா இப்போ இந்த மாதிரி குறை அரைச்சி சாப்பிடும் போது அந்த பல்ல போடும் அந்த பருப்பு, அதோட அந்த வெங்காயம் 1-2 வெங்காயம் பல்ல கிடைக்கும், சூப்பரா இருக்கு. அந்த மல்லியோட வாசம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை வாசம், சீரக வாசம். தட்டைப்பருப்பு வடை இன்னைக்கு தான் சாப்பிட்றீங்க இல்லையா? ஆமா. நாங்கள் ஹோட்டலில் பண்ணும்போது இந்த ஃபலாஃபல் அதை நம்ம ஸ்டைலில் சவுத் இந்தியன் ஸ்டைலில் மாற்றி இந்த வெள்ளை முக்கல்ல வச்சு பண்ணுவோம். ஆனால் இப்போ தான் தட்டைப்பயிர் யூஸ் பண்ணுறது. வெரி குட் ரெசிபி. இனிமேட்டு வீட்டில் நம்ம வீட்டில் எதனா ஃபங்க்ஷனோ இல்லை வேறு யாராவது கெட்டுக்கெதர் யாராவது வந்தாலும் அந்த டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணலாம். அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப மெனக்கெட்டு நீங்கள் வந்து செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இந்த பருப்பு கரெக்டாக இருக்கணும். அரைக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், தண்ணி ஊற்றாம அரைங்க. அப்படியும் தண்ணி தேவைப்பட்டால் தெளிச்சுட்டு இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எனக்கு பார்க்கும்போது தெரியுது அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் அப்படி தண்ணி அதிகமானாலும் லூஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன பிடிக்கும். வெரி குட் ரெசிபி. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபி. சிம்பிள் அண்ட் நீட், தி பெஸ்ட். எங்க ஊர் ஸ்பெஷல் தட்டைப்பருப்பு வடை. நல்லா முறுமுறு இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த வடைக்கு வந்து ஷேப் எல்லாம் இருக்காது. நம்ம உளுந்து வடைனா கையில் வச்சு ரவுண்டா தட்டி ஹோல் போட்டு போடுவோம். நம்ம அப்படியே கையில் எடுத்து தட்டிட்டு போட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒரு அருமையாக கொங்கு ஸ்டைலில் பண்ணுற இந்த தட்டைப்பயிர் இல்லை தட்டைப்பருப்பு வடை சொல்லிக்கிறது நன்றி. வீடியோ முடிக்கும் போது தான் தினாவுக்கு வந்து தட்டைப்பருப்புங்கிறது ஞாபகம் வருது. தட்டைப்பயிர் விட்டு இல்லை, எனக்கு தட்டைப்பயிரே சொல்லி பழகிச்சு. ஏகப்பட்ட ரெசிபி பண்ணணும்ல, அதான் விஷயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு அருமையான ரெசிபி. பழமையான பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மக்கள் எல்லாருக்கும் எங்களை மாதிரி இருக்கவங்க மூலமாக கொண்டு போய் சேர்த்துறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து இந்த போண்டா நாங்கள் செஞ்சு காட்டினது, நீங்கள் சாப்பிட்டது எல்லாமே மனசுக்கு நிறைவாக இருக்குது. நன்றி தினா. உங்கள் ஃபோன் நம்பர் சரஸ் ப்ராடக்ட் வந்து யாராவது வாங்கினாச்சுன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தா வாங்க முடியும். லாஸ்ட் டைம் கொடுத்தீங்க, அதே மாதிரி கொடுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நல்ல ஒரு ஹோம் ஸ்டைலில் உங்களுக்கு நல்ல ஒரு பவுடர்ஸ் மசாலாஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். இவங்க வச்சு ஏகப்பட்ட பவுடர் மசாலா வச்சுருக்காங்க. பிரியாணி பவுடர் மசாலா, அப்புறம் கரம் மசாலா, மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள், இந்த மாதிரி நிறைய விஷயம் தராங்க. எனக்கு கொடுக்குற சப்போர்ட் அதே மாதிரி உங்களுக்கு தராங்க. சரசு சமையல் சொல்லி யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ. உங்கள் நம்பர் கொடுங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து தீனா சொல்லிட்டாங்க. தேங்க்யூ தீனா. தேங்க்யூ. எங்களோட கான்டாக்ட் நம்பர் 8610861886. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பொடி வெரைட்டிஸ் 30 வகையான பொடி வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் நாங்கள் மெசேஜ் அனுப்பிச்சி விடுவோம். உங்களுக்கு தக்க முறையில் கொரியர்லேயே அனுப்பிச்சி விடுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தினா. இன்றைக்கி இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிரு நினைக்கிறேன். எனக்கு உண்மையாகவே 17 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ரெசிபின்னு அதான் பெஸ்ட்டாக நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஏகப்பட்ட ரெசிபிகளுக்கு கற்றுட்டு வரேன் உங்கள் கூட சேர்ந்து. அது மட்டும் இல்லை, அந்தந்த ஊர் ஸ்பெஷல் பெரியவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அனுபவத்தோடு நம்ம பேசும்போது அந்த ரெசிபிகள் ரியலி தி பெஸ்ட். பெரிய விஷயம் கற்றுக்கிறேன். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். see you, bye, take care.